சற்றுமுன் வெளியான தகவல். குடும்ப ஓவியம் வாங்குவோருக்கு சூப்பரான செய்தி வந்துள்ளது. பென்ஷன் பெறுவதில் சிக்கல்தான். இதில் தொலைத்தொடர்பு குறை ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பென்ஷன் பெறுவோர்கள் சந்தித்து வரும் நடைமுறை சிக்கல்கள், பிரச்சனைகளை சமாளிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று ஏற்கனவே உறுதி தரப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த ஓவியதாரர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தந்து வரும் நிலையில், இந்த ஓவியம் பெறுவதில் உள்ள குறைகளை முகாம்களும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் தொலைத்தொடர்பு துறையின் தமிழ்நாடு வட்டம் சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்ன என்பது இங்கே பார்ப்போம். அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓவியமானது கடந்த வருடம் திருத்தப்பட்டிருந்ததுடன் ஒருங்கிணைந்த ஓவிய திட்டமும் அமலில் தற்போது உள்ளது. இதனால் இப்புதிய ஓவிய திட்டத்தின்படி மத்திய அரசு ஊழியர்கள் தாங்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பு 12 மாதங்களில் எடுக்கப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓவியமாக பெறுவார்கள். ஆனாலும் இன்று வரை பலருக்கும் பென்ஷன் உடனடியாக கிடைப்பதில்லை. இந்த பென்ஷனை நம்பிதான் பல குடும்பங்கள் உள்ளது. இதனை வாங்குவதற்காக முதியோர்கள் வங்கிகளுக்கும் நடையாய் நடக்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஓவியதாரர்கள் தொடர்பான ஓவியம் தொடர்பான இது போன்ற புகார்களை சரி செய்யவே பென்ஷன் குறை தீர்க்கும் முகாம்கள் திறக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி பென்ஷன் தொடர்பான கோரிக்கைகளை கால வரம்பிற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று டெல்லியில் நடைபெற்ற 13வது அகில இந்திய ஓவிய குறைதீர்ப்பு முகாம்களில் இணையமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த சமயம் இந்த ஓவியதாரர்கள் ஓவியர் என்பவர் வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்தவர் என்பதால் அவர்களை சட்டப்பூர்வ உரிமைக்காக அலைக்கழிப்படக்கூடாது. ஓவியதாரர்களை அரசு துறைகளோ அலுவலர்களோ பயனாளிகளாகவோ நடத்தாமல் மத்திய மதிப்பு மிகு உறுப்பினர்களாக நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் குறைதீர்க்கும் மற்றும் ஓவியத்தின் துறை இணையமைச்சர் தந்திருந்தது நினைவிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில்தான் தொழிற்பொறுப்பு உரையின் தமிழ்நாடு வட்டம் சார்பில் ஓவியங்கள் குறைதீர்க்கும் முகாம் இன்றைய தினம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இந்த அறிவிப்பானது தொலைத்தொடர்பு துறையின் தமிழ்நாடு வட்டம் சார்பில் ஓவியங்கள் குறை கேட்கும் முகாம் 2025 செப்டம்பர் 12 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான முறையான அறிக்கை அதிகாரப்பூர்வ இணையதளமான www.cgca.government.in/ccatn என்ற தளத்தில் வெளியிடப்பட்டது. இந்த குறைதீர்ப்பு இந்த ஓவியம் குடும்ப ஓவியம் பெறுவோர் தங்கள் குறைகளை சமர்ப்பித்து இதுவரை தீர்வு காணப்படாமல் நீண்ட காலமாக தொடரும் குறைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இந்த முகாம் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காணொளி வாயிலாக இந்த குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்பதற்கான இணைப்பு முகாம் நடைபெறும் தேதிக்குள் ஒரு நாள் முன்னதாக உங்களுக்கு பகிரப்பட்டு இருக்கேன். அதை வைத்து குறைதீர்ப்பு கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், வாகன ஓட்டிகளுக்கு அபராதத்தை செலுத்தினால் மட்டுமே இன்சூரன்ஸ் புதுப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வாகனத்தான அபராத நிலுவைத் தொகையை செலுத்தினால்தான் இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற புதிய நடைமுறையை சென்னை மாநகர காவல்துறை கொண்டு வந்துள்ளது.
வாகனங்களுக்கான அபராத தொகையை செலுத்தாமல் ஆண்டு கணக்கில் பலரும் இழுத்தடித்து வருவதால் காப்பீடு நிறுவனங்களுடன் பேசி புதிய நடைமுறையை செயல்படுத்தியுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை. தலைநகர் சென்னையில் வாகனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விதிமீறல் சம்பவங்களுக்கும் அதிகமாக தடுக்கிறது. விதிமீறல்களில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அபராதம் விதித்து வருகிறது. நேரடி அபராத நடைமுறை மட்டுமின்றி ஆங்காங்கே அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் விதிமீறிய ஈடுபடும் வாகன ஓட்டிகளை கண்காணிக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. அந்த வகையில் அதிவேக வாகனம் ஓட்டுதல், சிக்னலை மீறுதல், ஹெல்மெட் அணியாமல் செல்வது உள்ளிட்ட விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த அபராத தொகையை ஏராளமான வாகன ஓட்டிகள் ஆண்டு கணக்கில் செலுத்தாமல் இருந்து வருகிறது. இந்த அபராத தொகையை வசூலிக்க ஒவ்வொரு போக்குவரத்து உதவி கமிஷனர் அலுவலகத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. கால் சென்டர் ஊழியர் மற்றும் அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வாகன ஓட்டிகள் பலரும் அபராத தொகையை செலுத்த முன்வராததால் போக்குவரத்து விதி மீறலுக்காக விதிக்கப்பட்ட அபராத நிலுவை ரூபாய் 300 கோடி வரை செலுத்தப்படாமல் உள்ளதால் நிலுவைத் தொகையை வசூல் செய்யும் பொருட்டு காப்பீடு நிறுவனங்களுடன் சேர்த்து சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் ஆன்லைன் பக்கத்தில் வாகன பதிவு எண்ணை உள்ளீடு செய்து இன்சூரன்ஸ் புதுப்பிக்க வேண்டும். அப்படி புதுப்பிக்கும் போது சம்பந்தப்பட்ட வாகனத்திற்கு அபராத தொகை செலுத்தப்படாமல் இருந்தால் அதை நேரடியாக செலுத்தும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே வாகனத்திற்கான இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும். நேரடியாக சென்றாலும் ஆன்லைன் மூலம் புதுப்பிக்க முயன்றாலும் அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே இது இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்காக பெரிய பெரிய நியூஸ்கள் நாங்கள் அப்டேட் போட்டுட்டே இருக்கோம். மறக்காம நீங்க வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.